ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 தை மாதம் 16ஆம் தேதி தை அமாவாசை. இந்த ஒரு பொடியை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் தூவி விடுறது மூலயமா பல ஜென்ம பாவங்கள் தீர்ந்து வீட்டில் பணம் பொருளாதாரம் எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன பொடி, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தை அமாவாசை அன்னைக்கு எந்த பொடியை நிலைவாசலில் தூவி விடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அது பித்ருக்களுக்கான ஒரு வழிபாடு தான். ஆனால் அது இல்லாமல் 2 விதமான இறை வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். ஒன்று சிவன் வழிபாடு, இன்னொன்று அம்மன் வழிபாடு. இந்த 2 இறை வழிபாட்டுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை திதியாக இருந்தாலும் ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கெல்லாமே அமாவாசை திதி ஆரம்பிச்சிடும். அது ஜனவரி 29 புதன்கிழமை இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அன்றைக்கி புதன்கிழமை காலையில் 7:09 யமகண்டம், மதியம் 12:01 ராகு காலம். ஒருவேளை திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய உதய நேரமாக இருக்கக்கூடிய காலையில் 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 9லேருந்து 10 மணி இந்த ஒரு 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ராகு காலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் காலை நேரத்தை தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1:30 மணிக்கு மேலே தாராளமாக இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு நடத்தலாம். இந்த அமாவாசை நாட்களில் பித்ருக்கள் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறதால மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அம்பாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு முடிஞ்சால் அவங்க கையால் எலுமிச்சை விளக்கு போடுறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு 2 மண் அகல் விளக்கில் நெய் தீபம் போடுங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கிட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சையை வீட்டில் வைக்கிறதால உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துர்சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். பொதுவாக இந்த அமாவாசை மாதிரியான நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி இறை வழிபாட்டோட சக்தியும் மேலோங்கி இருக்கும். அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாட்டு எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. தாய் தந்தையர் இல்லாதவங்க திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. அமாவாசை விரதம் எடுக்காதவங்க தாராளமாக இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கோவிலுக்கு போயிட்டு அன்றைய நாள் முழுக்க இறை வழிபாட்டை செய்கிறதும் கூடுதல் விசேஷம்தான். திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்களும் காலை நேரத்தில் உங்களோட பித்ரு வழிபாட்டை முடிச்சுட்டு மாலை நேரங்களில் இறை வழிபாட்டுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லோருக்குமே நினப்புக்கு வர்றது முன்னோரோட வழிபாடு தான். பல பேர் அன்றைய தினத்தில் முன்னோர்கள் நினச்சி விரதம் வழிபாடு நடத்துவாங்க. அதுவும் குறிப்பிட்ட அமாவாசையில் ஒன்றா திகழக்கூடியது தை அமாவாசை. இந்த தை அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கட்டும், ஒரு பரிகாரமாக இருக்கட்டும், அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது பல மடங்கு. அதனால தான் ஜனவரி 29ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இருக்குல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். அமாவாசை அப்படிங்கிறது பித்ரு வழிபாடு இறை வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் தானம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். முடிஞ்சால் உங்கள் கையால் முதியவர்களுக்கு உணவளிங்க. அந்த முதியவர்கள் மூலயமா உங்கள் பித்ருக்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் உங்கள் கையால் என்னென்ன தானங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரீசனாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடி இருக்குல்ல, இந்த ஒரு பொடியை தை அமாவாசை புதன்கிழமை இரவு இப்போ நீங்கள் இருந்த நிலைவாசலை வச்சுட்டு தூங்குறது மூலயமா பல ஜென்ம பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். சரி, முதல்ல அது என்ன பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரையே கொஞ்சம் பொடியாக தான் இருக்கும். அதை முடிஞ்சால் மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. தை அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்து அதில் நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரையை வைத்து பூஜை அறையில் உங்கள் கடவுளை மனசார வேண்டிக்கோங்க, பித்ருக்களை மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட இறை வழிபாட்டை முடிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரை அந்த பொடி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையை முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டோட நிலைவாசலில், அதாவது நிலைவாசல்னா வெளியிலேருந்து உள்பக்கமாக வரீங்களே வீட்டுக்கு, அங்கே நிலைவாசல் பகுதியில் வீட்டு நிலைவாசலில் காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்குலாம் எங்கே ஏற்றுவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதை அப்படியே தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாம். நீங்கள் காலைல பார்த்தீங்கன்னா நீங்கள் தூவிட்டு போனால் அந்த நாட்டு சர்க்கரையை எக்கச்சக்கமான எறும்புகள் சாப்பிடும். அதுலேயும் குறிப்பாக குறைந்தது ஒரு 100 எறும்புலேருந்து ஒரு 500 எறும்புல சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்யும்போது அந்த ஒரு எறும்பும் ஒரு ஜீவராசி ஒரு உயிரினம்
அமாவாசை தினத்தில் தானங்கள் செய்யறதே பெருசு தான். அதுலேயும் ஒரு 500,000 எறும்புகள் ஜீவராசிகளுக்கு நீங்கள் உங்கள் கையால் உணவளிச்சிருக்கீங்கன்னா அதோட புண்ணிய கர்மாக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கே பண்ண முடியாது. ஒருவேளை வீட்டில் நாட்டு சர்க்கரை இல்லையா, பரவாயில்லை, கெட்டி வெல்லம் இருக்கும். பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நாட்டு வெல்லம், கட்டி வெல்லம் வச்சுருப்பீங்க, அதை கூட பயன்படுத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் ஒயிட் சுகர், இந்த வெள்ளை சர்க்கரை மட்டும் பயன்படுத்த வேணாம். முடிஞ்சால் நாட்டு சர்க்கரை அப்படிலாம் கெட்டி வெல்லத்தை நல்லா இடித்து பொடி பண்ணி மாவாக்கி அதையும் நீங்கள் பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு காலைல வந்து பார்க்கும்போது அந்த ஈ எறும்புகள் சாப்பிட்ருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நிலைவாசலை பெருக்கி கோலம் போடும்போது மீதி இருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அது நிலைவாசல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் ஈ எறும்புகள் வர்றதுக்கான வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. கட்டாயம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டு பகுதியில் மதில் சுவரில் இல்லை மரத்தில் எங்கேயாவது எறும்பு புற்றுகள் இருக்கும். அந்த எறும்பு புற்றுகளில் போயிட்டு நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரை அப்படின்னா வெல்லம் இருக்குல்ல, அந்த பொடியை அந்த எறும்பு புற்றுகளில் தூவி விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம். அது நிலைவாசலில் தூவி விடுறதை விட இரட்டிப்பு மடங்கு. ஏன்னா எறும்பு புற்றுகளோட எறும்பு வந்து ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும். ஒரு 1000 எறும்புகள் கூட இருக்கலாம். இது மூலயமா என்ன நடக்கும்னா, தை அமாவாசை மாதிரியான சில முக்கியமான நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் உங்கள் தலைமுறையவே காக்கும்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஒரு 500,000 ஜீவராசிகளுக்கு உங்கள் கையால் அன்னதானம் செஞ்ச பலனை இந்த தை அமாவாசை நீங்கள் பெற முடியும். அது மூலயமா உங்கள் பித்ருக்கள் சந்தோஷப்படுவாங்க. அந்த ஈரம்புகள் மூலயமா கூட உங்கள் பித்ருக்கள் வந்து நீங்கள் வச்சிருக்கூடிய சாப்பிட்டு போயிருக்கலாம். அது மூலயமா உங்களுக்கு பல புண்ணிய கர்மாக்கள் வந்து சேரும். இது வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் முன்னோர்கள் செய்த இல்லை நீங்கள் தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு கடன், இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். பித்ரு சாபம், பித்ரு கடன் ஒரு குடும்பத்தில் நீங்கிட்டாலே அந்த குடும்பத்தில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் பொருளாதாரம், செல்வ செழிப்பு, பண முன்னேற்றம் இது எல்லாமே தானாக வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் உங்கள் தலைமுறையவே காக்க போகிற, உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்ற போகிற ஒரு அற்புதமான பரிகாரம் இது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. குறைந்தது இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரம் வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான். நாட்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ தயார் செய்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் முன்னோர்கள் நினச்சி வழிபாடு நடத்திட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் தூவி விட போகிறீங்க. முயற்சி பண்ணுங்கள், கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரி, செவ்வாய்க்கிழமை இரவு வைக்கணுமா, புதன்கிழமை இரவு வைக்கணுமாங்கிற கேள்வி வரும். புதன்கிழமை இரவு 7:21 அமாவாசை தேதி முடிஞ்சாலும் பரவாயில்லை. புதன்கிழமை இரவு விடிஞ்சா வியாழக்கிழமை அது மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் நிலைவாசலில் இந்த பொடியை தூவி விட்டுருங்க. அன்றைய தினம் தை அமாவாசை வந்துடைய தினம் வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதால புதன் பகவானுக்கு உரிய தானியம் வந்து பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை நல்லா ஊற வைத்து அதில் கொஞ்சமாக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. அப்படி உங்களால் கொடுக்க முடியலையா, அந்த பச்சை பயிரை வாங்கி பசுமாட்டை வைத்திருவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை என்றைக்காவது ஒரு நாள் அவங்க பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துருவாங்க. அந்த புண்ணியமும் உங்களை தான் வந்து சேரும். இந்த ஒரு தானத்தை மறக்காமல் செய்யுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.